1 week later. என்னடா பண்ணிட்டு இருக்க சிஸ்டத்தை? வாடா வேலை சட்டா, உன்னையே தான்டா எதிர்பார்த்துட்டு இருந்தா. ஏதோ பிசியை ஸ்பீட் பண்றதுக்கு டிப்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கியாமா? என்னோட பிசி ஸ்லோவா தான் இருக்கு, முடிஞ்சா இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு. அதுக்கு தான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டேன்ல, போய் அதை பாரு. அந்த வீடியோலாம் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். அதை பார்த்துட்டு நான் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஏதோ பென்ட்ரைவ் வச்சு ரேமை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னீங்க, அதை சொல்லு. அதையாவது நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சொல்கிறேன், நல்லா கேளு. இதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பென்ட்ரைவ் எடுத்துக்கோங்க. அந்த பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 8 GB ஸ்டோரேஜ் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த பென்ட்ரைவ் ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டு அதை ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. ஃபார்மேட் பண்ணும்போது அந்த பென்ட்ரைவை பார்த்தீங்கன்னா FAT32 வச்சு ஃபார்மேட் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பென்ட்ரைவை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா ரெடி பூஸ்ட்னு சொல்லிட்டு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளுக்குள்ள போயிட்டீங்கன்னா செகண்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா டெடிகேட் திஸ் டிவைஸ் டு ரெடி பூஸ்ட்னு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணி ஓகே கொடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ உங்களோட பென்ட்ரைவ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேமாக கன்வெர்ட் ஆகிருக்கும். இல்லை அந்த பென்ட்ரைவில் பார்த்தீங்கன்னா பாதியை மட்டும் நீங்கள் வந்து ரேமாகவும் மீதியை வந்து நீங்கள் ஸ்டோரேஜாகவும் யூஸ் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா யூஸ் திஸ் டிவைஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மேனுவலாகவே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஸ்டோரேஜை மட்டும் ரேமா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கம்ப்யூட்டர் செய்யறதுனால வேற லெவலான ஹை கிராஃபிக்ஸ் கேம் கூட விளையாட முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஓரளவுக்கு உங்களோட கம்ப்யூட்டரோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதாவது இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த ஸ்பீடை பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் டேலி பண்ணுன்னு சொல்லலாம். முடிஞ்சா இதை ட்ரை பண்ணி பாருங்க. எத்தனை பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க.